17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் நடக்கும் அரசியல் உலகிற்கே தெரியும் எனவும் நான் எந்த கட்சியும் சாராதவன் எனவும் நீதிபதி வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார். செந்தில்குட்டி, விரிவான தகவல்கள். திருவள்ளூர் மாவட்டம் களப்பாக்கம் பகுதியில் காதல் திருமணம் செய்து கொண்ட விவகாரத்துல பெண் வீட்டாருக்கு உறுதுணையாக செயல்பட்டதாக, உடந்தையாக செயல்பட்டதாக எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி, அவருக்கு உறுதுணையாக இருந்த ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் காவல்துறையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மகேஸ்வரி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் 5 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றவர்கள் தலைமறைவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பூவை ஜெகன்மூர்த்தி இன்று தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின்படி நீதிபதி வேல்முருகன் காலையில் உத்தரவிட்டிருந்தார். பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் இருவரும் நேரில் ஆஜராகியிருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணையானது நீதிபதி முன்பாக தொடர்ந்து நடைபெற்றது. கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேல் நீடித்த இந்த வழக்குல நீதிபதி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எப்படிப்பட்டவர்கள் ஓட்டு போட்டோம் என்ற மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த வழக்குல பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ நேரில் ஆஜராக உத்தரவிட்டதாக நீதிபதி வேல்முருகன் தெரிவித்தார். 77,000 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்க நீதிபதி பூவை ஜெகன்மூர்த்தியிலிருந்து தெரிந்து கேட்டுக்கொண்ட பிறகு 77,000 மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டால் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக அல்ல அந்த ஓட்டு போட்டது, மக்களுடைய சேவையை செய்ய வேண்டும், சட்டமன்றத்தில் அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும், மக்கள் பிரச்சனைக்காக இருக்க வேண்டும், அதற்காக தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை விடுத்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவது எம்எல்ஏக்கு அதிகாரம் யார் கொடுத்தது என்று பல்வேறு கேள்விகளை பூவை ஜெகன்மூர்த்தியாரை பார்த்து நீதிபதி கடுமையாக கேட்டார். மேலும் பூவை ஜெகன்மூர்த்தியார் ஆதரவாளர் நீதிமன்றத்திற்கு வந்ததால் இவ்வளவு பேரையும் ஆயிரக்கணக்கான நபர்கள் வழக்கறிஞர்களை அழைத்து வந்தால் நீதிபதி பயந்து உத்தரவிடுவோம் என்று நினைக்க வேண்டாம் என்பதையும் நீதிபதி தெரிவித்தார். அதே போல அரசியல்வாதி போர்வையிலோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் என்ற போர்வையிலோ வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று நீதிபதி வேல்முருகன் தெரிவித்து இந்த வழக்குல அதாவது காவல்துறை அதிகாரி மக்களால் நியமிக்கப்படாத ஒரு நபர், அவர் அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர், ஆனால் அவருக்கு எந்த ஒரு சலுகையும் வழங்க முடியாது, அவர் தவறான செயலுக்கு உடந்தையாக காவல்துறை வாகனத்தையே பயன்படுத்த அனுமதி அளித்திருக்கிறது மிகப்பெரிய குற்றம் என்பதையும் நீதிபதி இந்த வழக்குல தெரிவித்திருக்கிறார். என அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அவருக்கு எந்த ஒரு சலுகையும் இந்த வழக்கில் வழங்க முடியாது என்பதையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் அவருக்கு முழு விசாரணைக்கும் ஆஜராகி தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் விசாரணைக்கு கொடுக்க வேண்டும், காவல்துறை விசாரணையிலிருந்து தப்பி செல்லக்கூடாது என்பதை ஒரு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். காவல்துறை இந்த வழக்குல இந்த வழக்கின் விசாரணை ஜூன் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அன்றைய தினம் காவல்துறை இந்த வழக்கு தொடர்பான விசாரணை விவரங்கள் அறிக்கை அனைத்தையும் தாக்கல் செய்யும். அதற்கு பின்பாக இந்த வழக்குல முன்ஜாமீன் கோரிய இந்த வழக்குல முடிவெடுக்கப்படும் என்பதையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதுவரை அவரை பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்யக்கூடாது என்பதையும் நீதிபதி ஒரு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் பொறுப்புடன் தங்கள் கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் சட்டமன்ற உறுப்பினருக்கு வைத்திருக்கிறார். இதே போல பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த நீதிபதி இந்த வழக்குல ஏடிஜிபி ஜெயராமனை உடனடியாக கைது செய்வதற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதால் நீதிமன்ற இந்த விசாரணை அறையும் அதே போல நீதிமன்ற வளாகம் அனைத்திலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரபரப்பான ஒரு சூழல் தற்போது நிலவி வருகிறது. காவல்துறையே அவருடைய வாகனத்தை தவறான செயலுக்கு பயன்படுத்தியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதை ஏற்று இந்த உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அதிகாரி தவறான செயலுக்கு உடந்தையாக இருந்தால் இந்த கைது செய்வதை தவிர வேறு எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்பதையும் நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே போல எம்எல்ஏவையும் போலீசாரையும் சமமாக கருத முடியாது, போலீஸ் அதிகாரியை மக்கள் நியமிக்கவில்லை என்பதால் வாக்களித்த மக்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் வகையில் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று எம்எல்ஏக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் போலீஸ் அதிகாரியை கைது செய்ய உத்தரவிட்டிருப்பதாகவும் நீதிபதி இந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஆயுதப்படை ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய நீதிபதி வேல்முருகன் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சிறுவன் கடத்தல் வழக்கில் ஆயுதப்படை ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய நீதிபதி வேல்முருகன் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
காவல்துறை விசாரணைக்கு பூவை ஜெகன்மூர்த்தி முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். காவல்துறை வாகனத்தை தவறான காரியத்திற்கு பயன்படுத்திய ஏடிஜிபி ஜெயராமை உடனடியாக கைது செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரிய மனுவை ஜூன் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்தசஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.